Circular sitting arrangement video 3. Circle na கட்டாயம் circular dining table தான் உட்காரணும் இல்லைல அது மாதிரி ஸ்கொயர் எல்லாமே circular sitting arrangement தான் சுத்தி உட்கார்றது அவ்வளவுதான் நீளமா உட்கார்ந்தா linear sitting arrangement சுத்தி உட்கார்ந்தா circular sitting arrangement இந்த கணக்குல 4 students A B C and D are playing carom board விளையாடுறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இப்படிதானே கேரம் போர்டு வந்து ஒரு ஸ்கொயரா இருக்கும் கேரம் போர்டு வந்து ஒரு ஸ்கொயரா இருக்கும் கேரம் போர்டு விளையாடையில ஆட்டோமேட்டிக்கா உள்ளதான் எல்லாரும் பாப்பா இல்லையா வெளியில யாரும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க போறதில்லை இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க இதுதான் கேரம் போர்டு விளையாடுற பொசிஷன் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா A makes pair with C அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது A வந்து இங்க உட்கார்ந்தா C வந்து இங்க உட்காருவாரு அல்லது இப்படி உட்காரணும் இன்னொன்னு வந்து இல்ல இப்படி உட்காரணும் இங்க உட்கார்ந்தா இப்படி உட்காரணும் மொத்தம் இப்படி உட்காரணும் A இங்க உட்கார்ந்தா C இல்ல AC இல்ல A இங்க உட்கார்ந்தா C இல்ல A இங்க உட்கார்ந்தா C மொத்தத்துல A யும் C யும் பேர எதிரும் புதிருமா உட்காரணும் அதே மாதிரி B யும் D யும் எதிரும் புதிருமா உட்காரணும் அவங்க எந்த இப்படி உட்கார்ந்தாலும் சரி BD இப்படி உட்கார்ந்தாலும் சரி அல்லது இப்படி உட்காரணும் மொத்தத்துல ரெண்டு பேர் B யும் D யும் தான் ஜோடி சேர்ந்து எதிரும் புதிரும் உட்காரணும் A யும் C யும் எதிரும் புதிரும் உட்காரணும் இப்படியும் உட்காரலாம் இப்படியும் உட்காரலாம் எப்படி வேணாலும் உட்காரலாம் ஆனா A யும் C யும் சேர்ந்து இருக்கணும் B யும் D யும் சேர்ந்து இருக்கணும் இத வச்சு நம்ம யாரையும் உட்கார வைக்க முடியாது இப்போதைக்கு அடுத்து பாருங்க D is to the right of C அப்படினு போட்டா whose face is towards west whose face னா இது யாரோட ஃபேஸ் C யோட ஃபேஸ் C யோட ஃபேஸ் வெஸ்ட் நோக்கி இருக்கான் இப்ப நார்த் நோக்கி அப்படினா ஒருத்தர் இங்க உட்கார வைப்பார் நார்த் ஃபேசிங்ல இருந்தாருன்னா இவர் இங்க உட்கார்ந்து இருப்பார் இது வந்து நார்த் ஃபேசிங் சரியா இது வந்து நார்த் ஃபேசிங் நம்ம லீனியர் அரேஞ்ச்மென்ட்ல நிறைய பார்த்திருக்கோம் நார்த் ஃபேசிங்னா அவர் இங்க உட்கார்ந்து இருப்பார் சவுத் ஃபேசிங்னா அவர் இங்க உட்கார்ந்து இருப்பார் ஏன்னா சவுத் கீழே தான் ஆக்சுவலா அது மாதிரி ஈஸ்ட் இங்கிட்டு இருந்தா கூட அவர் வந்து வெஸ்ட் ஃபேசிங்கா உட்கார்ந்துருக்கவர் தான் இங்க உட்கார்ந்து இருப்பார் இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கணும் அதனால நமக்கு ஈஸ்ட் பக்கம் உருஷ்டமேன்னு பார்க்க கூடாது வெஸ்ட நோக்கி உட்காரணும் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கவர் ஈஸ்ட் ஃபேசிங்ல உட்கார்ந்து இருப்பார் இப்ப நமக்கு புரியுதா உங்களுக்கு ஸ்கொயர்ல எப்படி பார்க்கணும்னு இப்ப லீனியர் அரேஞ்ச்மென்ட்னா நம்ம என்ன போடுவோம் இப்படி ரெண்டு போட்டு இந்த சைடு இப்படி பார்த்து உட்கார்ந்து இருக்கவ வந்து நார்த் ஃபேசிங் இப்படி பார்த்து உட்கார்ந்து இருக்கவ வந்து சவுத் ஃபேசிங்னு போட்டுருவோம் இதுவே இந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்டா இருந்தா இங்க உட்கார்ந்து இருக்கவங்க நார்த் ஃபேசிங் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க சவுத் ஃபேசிங் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க வெஸ்ட் ஃபேசிங் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க சவுத் ஈஸ்ட் ஃபேசிங் சரி அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இத முதல்ல அப்ப அத முதல்ல போய் நம்ம குறிப்போம் C வந்து வெஸ்ட ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்காருன்னு போட்டாங்கல்ல நம்ம இத போய் குறிப்போம் ஆக்சுவலா இந்த டயகிராம்ல பார்த்தா இது ஈஸ்ட் நம்மளுடைய மேப் வந்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இது நார்த் இது சவுத் ஆனா நார்த்த ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் இங்க உட்கார்ந்து இருப்பார் இங்க உட்கார்ந்து இருக்கவர் வந்து சவுத்துல நார்த்த ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து இருப்பார் இவர் வந்து நார்த் ஃபேசிங்கா உட்கார்ந்து இருக்காரு அந்த ஃபேசிங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியுதுல இவர் நார்த் ஃபேசிங்கா நார்த்த பார்த்து இவர் உட்கார்ந்து இருப்பாரு அப்ப சவுத் ஃபேசிங்கா இருக்கவர் இங்க உட்கார்ந்து இருக்கவர் வந்து சவுத் ஃபேசிங்கா இருப்பார் சவுத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு நம்ம கொடுக்கல அதுக்கு இதுக்கும் அர்த்தம் வேற சவுத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா இங்க உட்கார்ந்து இருப்பார் ஆனா சவுத் ஃபேசிங்கா உட்கார்ந்து இருக்காருன்னா இங்க உட்கார்ந்து இருப்பார் அது மாதிரி ஈஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா இங்க ஆனா அதுவே வெஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட பார்த்து உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் இங்கதான் உட்கார்ந்து இருப்பார் இங்க உட்காரவராலதான் வெஸ்ட பார்க்க முடியும் அது மாதிரி வெஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காருன்னா இங்க அவர் எதை பார்த்து உட்கார்ந்து இருப்பாருன்னா ஈஸ்ட பார்த்து உட்கார்ந்து இருப்பார் அதனால வெறும் டைரக்ஷன் கொடுத்திருக்கா ஃபேசிங் கொடுத்திருக்கா இதெல்லாம் நீங்க வந்து கவனமா பார்க்கணும் ஈஸ்ட் ஃபேசிங்ல உட்கார்ந்து இருப்பார் இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்குன்னா C வந்து வெஸ்ட் ஃபேசிங்ல உட்கார்ந்து இருக்காரு அப்ப C வந்து இங்க உட்கார்ந்துட்டார் மேலும் C வெஸ்ட் ஃபேசிங்ல உட்கார்ந்துட்டார் இத குறிச்சிட்டோமா நம்ம இத குறிச்சிட்டோம் இத ஒண்ணு முடிஞ்சிச்சு அடுத்து D is to the right of C இது வந்து towards னா எல்லாமே clockwise direction எடுத்துக்கங்க அது வந்து towards நாலும் away நாலும் D is to the right of C னா
அப்படி மாத்தாம எழுதணும். டி உட்கார்ந்து சி உட்காரணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகும்போது டி உட்கார்ந்து சி உட்காரணும். அப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இப்படி போயிட்டே இருக்கும்போது டி உட்கார்ந்து அதுக்கப்புறம் சி உட்காரணும். சி உட்கார்ந்தோடனே இங்க யார் உட்கார்ந்துருப்பா? ஏ உட்கார்ந்துருப்பார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஜோடி. டி உட்கார்ந்த பிறகு டி உட்கார்ந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகும்போது டி உட்கார்ந்த பிறகு சி உட்கார்ந்துருக்காரு. கரெக்ட். அப்ப டி எங்கே போடணும்? இங்க போடணும். அடுத்து டிக்கு பேர் யாரு? பி. அவரை இங்க போடணும். இப்ப புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட வச்சு நம்ம செகண்ட் பாயிண்ட வச்சு நம்ம என்ன முடிவு பண்றோம்னா ஏயும் சியும் எதிரும் புதிரும் உட்காரணும், பியும் டியும் எதிரும் புதிரும் உட்காரணும். அது எந்த பொசிஷன்னாலும் சரி, ஆனா எதிர் புதிரா உட்கார்ந்துருக்கணும். D is to the right of C, C whose face is towards west. அப்ப C யோட face வந்து west facing இருக்காருன்னு சொல்லும்போது C இங்க உட்கார வச்சுட்டோம். உட்கார வச்சுட்டு D is to the right of C அப்படின்னா கிளாக் வைஸா நம்ம இப்படி சுத்தி வரும்போது D உட்கார்ந்து C உட்காரணும் அப்படிங்கிறதுனால நம்ம கிளாக் வைஸா அப்படி சுத்தி வந்து D உட்கார்ந்த பிறகு Cக்கு உட்கார வைக்கிறோம். Cக்கு எதிரில் A தான் உட்காரணும், Dக்கு எதிரில் B தான் உட்காரணும். இதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்ப ஃபேசிங்க்கும் அந்த திசையிலே உட்கார்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. அந்த திசையை பார்த்து உட்காருதல், அந்த திசையிலே உட்காருதல். இதுல இப்ப வந்து ரைட், டி இஸ் டு த ரைட் ஆஃப் சி. உட்கார்ந்து பாருங்க, டியோட டி வந்து இப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்ப டியோட ரைட் வந்து சி, சியோட சி இப்படி உட்கார்ந்துருக்காருல, அப்ப சியோட ரைட் வந்து இங்க இருக்கும், சியோட லெஃப்ட் இங்க இருக்கும், சியோட ரைட்ல வந்து டி உட்கார்ந்துருப்பார். டி உட்கார்ந்துருக்கையில டியோட ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். நம்ம டைனிங் டேபிள்ல நீங்க இமேஜின் பண்ணி உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும். இப்படி இந்த பொசிஷன்ல அப்படி திரும்பிட்டு உட்கார்ந்து பாருங்க. அப்ப ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். சிக்கு சியோட ரைட் லெஃப்ட் இது. அப்ப அவர் வந்து சியோட ரைட்ல தான் டி உட்கார்ந்துருக்காரு. இந்த இதை பொசிஷன்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்காம நான் ரூல்ஸ் நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸ் வச்சு நான் என்ன சொல்லிட்டேன், டி இஸ் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னு சொன்னா இதுல மாறாம எழுதணும். டி உட்கார்ந்து சி உட்காரணும். அதனால டி உட்கார்ந்து சி உட்கார்ந்துருக்காரு. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, விச் டைரக்ஷன் இஸ் டி ஃபேசிங்? டி எதை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கார்? டி இங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் எதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு? சவுத்த ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் எதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு? சவுத்த ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. புரியுதா? டி எதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் சவுத்த ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. அதனால இதுக்கு ஆன்சர் டி வந்து சவுத்த ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. நார்த்ல உட்கார்ந்துருக்காரு, ஆனா சவுத்த ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. சவுத் ஃபேஸிங்கா உட்கார்ந்துருக்காரு. அந்த ஃபேஸிங் தான் ரொம்ப இந்த கணக்குல முக்கியமானது, இந்த ஃபேஸிங் தான். ஏன்னா வெஸ்ட் ஃபேஸிங்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிச்சோம். அப்ப சிக்கு ஆப்போசிட்டா ஏ உட்கார்ந்துருவாரு. டி ரைட்ல இருக்கிறதுனால கிளாக் வைஸ்ல நம்ம இப்படி சுத்தி வரும்போது டி உட்கார்ந்து சி உட்காரணும், டிக்கு ஆப்போசிட்ல பி உட்கார்ந்துருவார். மற்றதெல்லாம் ஈஸி தான். இந்த ஃபேஸிங் வந்து கரெக்டா பார்த்து போடுங்க.